குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்ஸ் அகாடமி. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 2025 எஸ்ஏ எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நாடாளுமன்றத்தில் சிறப்பாக செயல்பட்டதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர், அதாவது சன்சத் ரத்னா விருது பெற்றவர் யாருன்னா CN அண்ணாதுரை. இவர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர். ஓகேவா, இவருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா சன்சத் ரத்னா விருது. விடுப்பு எடுக்காமல் வர்றது, சரியாக அவையில் வந்து கலந்துக்கிறது உள்ளிட்ட காரணங்களுக்காக இந்த விருது வந்து வழங்குறாங்க. ஓகேங்களா, 79வது சுதந்திர தினத்துடைய கருப்பொருள் என்னென்னா நயா பாரத் அப்படின்னா புதிய இந்தியா அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, நயா பாரத்னா புதிய பாரதம், புதிய இந்தியா அப்படின்னு அர்த்தம். பாரா பேட்மிண்டன் வீராங்கனையான துளசிமதி முருகேசனுக்கு கல்பனா சாவ்லா விருது வந்து பார்த்திங்கன்னா வழங்கியிருக்காங்க. ஓகேவா, அடுத்தது பாரா ஒலிம்பிக் வீரர் மாரியப்பனுக்கு வந்து பார்த்திங்கன்னா முதல்வரின் மாநில இளைஞர் விருது வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்பட்டிருக்கு. தமிழகத்தில் சிறந்த மாநகராட்சியாக வந்து பார்த்திங்கன்னா ஆவடி மாநகராட்சி வந்து பார்த்திங்கன்னா தேர்வு செய்யப்பட்டிருக்கு. ஓகேங்களா, இஸ்ரோவினுடைய தலைவர் நாராயணனுக்கு வந்து பார்த்திங்கன்னா APJ அப்துல் கலாம் விருது வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா, 2030 காமன்வெல்த் போட்டியை நடத்த விருப்பம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா. அடுத்தது கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் காமன்வெல்த் போட்டி நடைபெற்ற ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா 2010. ஓகேங்களா, தேசிய ஆசிரியர் விருது பெற்றவர்கள் யார் அப்படின்னா ரேவதி, விஜயலட்சுமி. இந்த 2 பேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. இருவாச்சி பறவைகள் சரணாலயம் பாதுகாப்பு மையம் எங்கே இருக்குன்னா ஆனைமலையில் இருக்குது. ஓகேங்களா, அதாவது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த 10th வந்து பார்த்திங்கன்னா ஜாகிரபி புக்கில் வந்து ஆனைமலை அப்படின்ற டாப்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா கீழே படிச்சிருப்பீங்க இல்லையா, அதில் வந்து இந்த இருவாச்சி பறவைகள் பாதுகாப்பு மையம் அப்படின்ற வார்த்தையை வந்து சேர்த்துக்கோங்க. படிக்கும்போது சேர்த்து படிங்க, ஏன்னா இதெல்லாம் நியூ அப்டேட்டு. இனிமேல் புக்கில் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் ஆட் பண்ணி தருவாங்க. சரிங்களா, 2025ஆம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா என்னென்னலாம் கொண்டாடுறோம் அப்படின்னா சர்வதேச அமைதி மற்றும் நம்பிக்கைக்கான ஆண்டு, சர்வதேச பனிப்பாறைகள் பாதுகாப்பு ஆண்டு, சர்வதேச கூட்டுறவு ஆண்டு, குவாண்டம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தின் சர்வதேச ஆண்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த 2025ஆவது ஆண்டை ஐநா வந்து பார்த்திங்கன்னா செலிப்ரேட் பண்ணுறாங்க. சரிங்களா, அடுத்தது தமிழ்நாடு அரசு அதிதீவிர இயற்கை பேரிடர் என்று அறிவித்துள்ள புயல் வந்து பார்த்திங்கன்னா பெஞ்சல் புயல் 2024. ஓகேங்களா, தமிழ்நாட்டில் 2020 அமைக்கப்பட்ட 5வது காவல் ஆணையத்துடைய தலைவர் யாருன்னா நீதிபதி T. செல்வம். ஓகேங்களா, தமிழ்நாட்டில் அதிக வாக்காளர்களை கொண்ட சட்டமன்ற தொகுதி வந்து பார்த்திங்கன்னா சோழிங்கநல்லூர். தமிழ்நாடு அரசு 2023 தமிழ்த்தாய் விருதினை பெற்றவர் தென்காசி திருவள்ளூர் கழகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வழங்கியிருக்காங்க. அயலக தமிழர்கள் தினம் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 12. ஓகேங்களா, தயவு செஞ்சு இது பார்த்துட்டு கமெண்ட் பண்ணாதீங்க. அது நீங்கள் அந்த ஜனவரி 9 வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடு வாழ் இந்தியர் தினம். சரிங்களா, நீங்கள் கொஸ்டினை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நீங்கள் எக்ஸாம்லேயும் அவசரப்பட்டு அடிச்சிடக்கூடாது. இந்த மாதிரி அயலக தமிழர் தினம் கொடுத்துட்டு பக்கம் மொதல் ஆப்ஷனாகவே வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 9 கொடுத்துருப்பாங்க. நீங்கள் தான் கேர்ஃபுல்லாக அடிக்கணும். ஓகேங்களா, 2025 தமிழ்நாட்டில் அயலக தமிழர் தினத்தோட கருப்பொருள் என்னென்னா எத்திசையும் தமிழனங்கே அப்படின்ற வந்து பார்த்திங்கன்னா அந்த நீராரம் கடல் கொடுத்த பாட்டில் இருக்கிற அந்த லைனை வச்சுருக்காங்க. ஓகேங்களா, கால்நடை விலங்கின அறிவியலுக்கான ஒருங்கிணைந்த உயர் ஆராய்ச்சி நிலையம் எங்கு திறக்கப்பட்டுள்ளனா சேலம் மாவட்டத்தில் திறந்திருக்காங்க. கைரேகை பதிவுடன் கூடிய அல்லிமொட்டு வடிவ ஆட்டக்காய்கள் எங்கே கண்டுபிடிக்கப்பட்டுனா வெம்பங்கோட்டை, விருதுநகரில். ஓகேங்களா, கைரேகை பதிவோடவே இருக்குது. ஓகேங்களா, தேசிய பசுமை ஹைட்ரஜன் இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு வந்து 2023. தேசிய பசுமை ஹைட்ரஜன் இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு 2023. அரசியலமைப்பு சட்டம் 129வது இது வந்து பார்த்திங்கன்னா இந்த 129வது சட்ட திருத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பானது. ஓகேங்களா, இது ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 129வது ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பானது. மகா கும்பமேளா வந்து பார்த்திங்கன்னா 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்குது. இது 2025 மகா கும்பமேளா பிரயாக்ராஜில் நடந்திருக்கு, உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா, குடியரசு தினத்தை பற்றி டீட்டெயில் வந்து ஃபுல்லாக பார்த்துடலாம். குடியரசு தினம் 76வது குடியரசு தினம் வந்து பார்த்திங்கன்னா கொண்டாடுறோம் 2025 ஜனவரி 26. இதனுடைய கருப்பொருள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வர்ணியம் பாரத் விசாரத் அவுர் விகாஸ் அப்படின்றது தங்க இந்தியா பாரம்பரிய மற்றும் மேம்பாடு அப்படின்றது தான் இதனுடைய கருப்பொருள். சிறப்பு விருந்தினராக வந்து பார்த்திங்கன்னா பிரபோவா சுபியாந்தோ இந்தோனேஷியாவுடைய அதிபர் வந்து பார்த்திங்கன்னா கலந்துட்டு இருந்தார். சிறந்த அலங்கார ஊர்திக்கான விருது வந்து பார்த்திங்கன்னா 2025 உத்தரப்பிரதேசம் மகா கும்பமேளா நடந்துச்சு இல்லை, அதை வந்து பார்த்திங்கன்னா காட்சிப்படுத்தியிருந்தாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா சிறந்த அலங்கார ஊர்திக்கான விருது வந்து பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசத்துக்கு வழங்கப்பட்டுருந்துச்சு. சரிங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் முதலாவது ஒளியியல் ஆப்டிக்ஸ் பூங்கா வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிராவில் அமைக்கிறாங்க. ஓகேங்களா, தேசிய மஞ்சள் வாரியம் வந்து பார்த்திங்கன்னா நிஜாமாபாத், தெலுங்கானா. இதெல்லாம் இப்போ கொண்டு வந்தது. தேசிய மஞ்சள் வாரியம்னா நிஜாமாபாத், தெலுங்கானாவில் இப்போ கொண்டு வந்தது. இந்தியாவின் முதலாவது பசுமை ஹைட்ரஜன் மையத்தின் பிரதமரால் அடிக்கல் நாட்டப்படல வந்து ஆந்திராவில் தான் அடிக்கல் நாட்டியிருக்காங்க. சுதந்திர இந்தியாவின் அதாவது பொது சிவில் சட்டத்தை முதலில் அமல்படுத்திய மாநிலம் வந்து பார்த்திங்கன்னா உத்தரகாண்ட். இந்த கேள்வியெலாம் நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா, பொது சிவில் சட்டம்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்தியாவும் அமெரிக்காவுக்கான 5வது துணை தூதரகம் திறக்கப்பட்ட இடம் வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர். ஓகேங்களா, அமெரிக்காவோட துணை தூதரகம் வந்து பார்த்திங்கன்னா 4 இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இருந்துச்சு. இப்போ 5வது வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரில் திறந்திருக்காங்க. உலகின் மிக வெப்பமான ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா 2024. பிரிக்ஸ் கூட்டமைப்பின் புதிய உறுப்பினராக இணைந்துள்ள நாடு வந்து பார்த்திங்கன்னா நைஜீரியா தான் வந்து பார்த்திங்கன்னா பிரிக்ஸ் கூட்டமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா இணைஞ்சிருக்குது. ஓகேங்களா, அடுத்தது வளர்ச்சி அடைந்த பாரதம் இளம் தலைவர்கள் மாநாடு 2025 எங்கே நடந்துச்சுன்னா புதுடில்லியில். இது ஒரு டைம் ஒரு மாதிரி ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா புதுடில்லியில் நடந்துச்சு, அப்புறம் பாண்டிச்சேரியில் நடந்துச்சு, அந்த மாதிரி மாறி நடக்கும். 2025 வந்து பார்த்திங்கன்னா புதுடில்லியில் நடந்துச்சு. ஓகேங்களா,
2025 வெளிநாடு வார இந்தியர் மாநாடு வந்து நடைபெற்ற இடம் வந்து பார்த்திங்கன்னா புவனேஸ்வர், ஒடிஷா. ஓகேங்களா. 2025 பெண்கள் பணிபுரிவதற்கான ஏற்ற பாதுகாப்பான நகரங்கள் பட்டியலில் முதல் இடத்துல பெங்களூரும், இரண்டாம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சென்னையும் இருக்குது. ஓகேங்களா. அடுத்தது 34 வந்து பார்த்திங்கன்னா 2025 ஹென்லின்னு உலக சக்தி வாய்ந்த கடவுச்சீட்டு, அதாவது சக்தி வாய்ந்த பாஸ்போர்ட்டுகள், இந்த பாஸ்போர்ட் இருந்தால் இந்த நாட்டில் டக்கு டக்குன்னு அலோவ் பண்ணிடுவாங்க அப்படின்ற பட்டியலில் 2025 ஜனவரி நிலவரப்படி வந்துன்னா சிங்கப்பூர் தான் முதல் இடத்துல இருக்குது. ஒரு சிங்கப்பூர் சிட்டிசன் வந்து பார்த்திங்கன்னா எல்லா நாட்டிலையும் நுழையக்கூடிய தகுதி பெற்றிருக்கிறார். ஓகேங்களா. இந்தியா வந்து பார்த்திங்கன்னா 85வது இடத்துல இருக்குது. ஓகேங்களா. அடுத்தது 2024 தயான் சந்த் கேல் ரத்னா விருது பெற்றவர்கள் வந்து பார்த்திங்கன்னா 4 பேருக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியமானது. 2024 தயான் சந்த் கேல் ரத்னா விருது வழங்கியிருக்காங்க. டி குகேஷ் வந்து பார்த்திங்கன்னா செஸ் விளையாடுறவர், மானு பக்கர் வந்து பார்த்திங்கன்னா துப்பாக்கி சுடுதல், பிரவீன் குமார் வந்து பார்த்திங்கன்னா பாரா தலகடத்தில் வந்து பார்த்திங்கன்னா உயரம் தாண்டுதல் வீரர், ஹர்மன் பிரீத் சிங் வந்து பார்த்திங்கன்னா ஹாக்கி. ஓகேங்களா. இந்த மாதிரி இந்த கொஸ்டின் இப்படியே கொடுத்து இது எந்த விளையாட்டுன்னு தொடர்புடையன்னு கேட்கலாம், அதனால் பார்த்துக்கோங்க. அடுத்தது 2024 அர்ஜுனா விருது பெற்றவர் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் யார் அப்படின்னா 2024ஆம் ஆண்டு அர்ஜுனா விருது பெற்றவர் மொத்தம் 32 பேர். இல்லை தமிழ்நாட்டில் எத்தனை பேர் மட்டும் பார்த்துட்டா போதும். ஒன்று துளசிமதி முருகேசன், இன்னொன்று நித்யாஸ்ரீ, இன்னொன்று மனிஷா. இந்த 3 பேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா அர்ஜுனா விருது வந்து பார்த்திங்கன்னா வழங்கியிருக்காங்க தமிழ்நாட்டில். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவில் 32 பேர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. பிசிசிஐயினுடைய 2024ஆம் ஆண்டுக்கான கர்னல் சி.கே. நாயுடைய வாழ்நாள் சாதனையாளர் விருது வந்து பார்த்திங்கன்னா சச்சின் டெண்டுல்கர் வந்து பார்த்திங்கன்னா வழங்கியிருக்காங்க. ஓகேங்களா. தமிழ்நாடு அரசு 2025 கோட்டர் அமீர் பதக்கம் வந்து பார்த்திங்கன்னா எஸ்.ஏ. அமீர் அம்சா அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வழங்கியிருக்காங்க. கேரள அரசு 2025ஆம் ஆண்டு ஹரிவரசனம் விருது வந்து பார்த்திங்கன்னா தாமோதரன் நம்பூதிரிக்கு வந்து பார்த்திங்கன்னா வழங்கியிருக்கிறாங்க. 2025 பத்ம பூஷன் விருது பெற்றவங்க தமிழ்நாட்டை சேர்ந்த 3 நபர். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லி குப்புசாமி செட்டி, இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொழிலதிபர். அடுத்து அஜித்குமார், அவங்க ஏகே. ஓகேங்களா. அவர் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சோபனா சந்திரகுமார். இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா 2025ஆம் ஆண்டுக்கான பத்ம பூஷன் விருது வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா. அடுத்தது 2025ஆம் ஆண்டுக்கான தமிழ்நாடு அரசின் முக்கிய விருதுகள் வந்து பார்த்திங்கன்னா வழங்குறாங்க. எங்கன்னா தைப்பொங்கல் 2025 வந்து பார்த்திங்கன்னா அறிவிக்கப்பட்டிருக்கு. ஐயன் திருவள்ளுவர் விருது வந்துன்னா மு. படிக்கராமு அவர்களுக்கும், பேரறிஞர் அண்ணா விருது 2024ஆம் ஆண்டிற்கானது வந்து எல். கணேசன் அவர்களுக்கும், மகாகவி பாரதி விருது வந்து கவிஞர் கபிலன் அவர்களுக்கும் வந்து வழங்குறாங்க. அடுத்தது வந்துன்னா பாவேந்தர் பாரதிதாசன் விருது வந்து பொன் செல்வ கணபதி, தமிழ் தென்றல் திருவிக்கா விருது வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் ஜி.ஆர். ரவீந்திரநாத், கியாபே விஸ்வநாதம் விருது வந்து பார்த்திங்கன்னா புதிய விற்பனை அவர்களுக்கு வழங்குறாங்க. தந்தை பெரியார் விருது வந்து விடுதலை ராஜேந்திரன், அண்ணல் அம்பேத்கர் விருது வந்து பார்த்திங்கன்னா ரவிக்குமார் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வழங்கியிருக்காங்க. அடுத்ததான் முத்தமிழறிஞர் கலைஞர் விருது வந்து பார்த்திங்கன்னா முத்து வாவாசி அப்படின்றவருக்கு வந்து பார்த்திங்கன்னா வழங்கியிருக்காங்க. சரிங்களா. அடுத்தது குடியரசு தினம் 2025 ஆண்டில் அறிவிக்கப்பட்ட விருதுகள். அண்ணா பதக்கம், அதாவது வீரதீர செயல்களுக்காக வழங்குவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கே. வெற்றிவேல் அப்படின்ற தீயணைப்புத்துறையை சேர்ந்த ஒரு வீரருக்கு வந்து பார்த்திங்கன்னா வழங்கியிருக்காங்க. தமிழ்நாடு காவல்துறையில் பணியாற்றக்கூடிய தீயணைப்புத்துறையை சேர்ந்த ஒரு வீரருக்கு வந்து பார்த்திங்கன்னா வழங்கியிருக்காங்க. கோட்டை அமீர் விருது வந்து பார்த்திங்கன்னா எஸ். அமீர் அம்சா. ஓகேங்களா. அவருக்கு வழங்கியிருக்காங்க. நாராயணசாமி நாயுடு நெல் உற்பத்தி விருது வந்து பார்த்திங்கன்னா ஆர். முருகவேல் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வழங்கியிருக்காங்க. கல்பனா சாவ்லா விருது நம்ம மேலே பார்த்தோம் துளசிமதி முருகேசன் அவர்களுக்கும். மாநில இளைஞர் விருது வந்து பார்த்திங்கன்னா பாரா தலைவரான மாரியப்பன் தங்கவேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா வழங்கியிருக்கிறாங்க. ஓகேங்களா. சிறந்த காவல் நிலையத்தனம் முதலமைச்சர் கோப்பை வந்து பார்த்திங்கன்னா முதலிடத்துல மதுரை நகரமும், 2ஆம் இடத்துல திருப்பூர் நகரம், 3ஆம் இடத்துல திருவள்ளூர் மாவட்ட காவல்துறையும் வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் ஆகியிருக்காங்க. மற்ற விருதுகள் என்னென்ன கொடுத்துருக்காங்க. வையக்கம் விருது, அதாவது சமூக நீதிக்காக கொடுக்குறது, தேன்மொழி சவுந்தரராஜனுக்கு வழங்கியிருக்காங்க. பால சாகித்ய புஷ்கார் விருது தமிழில் வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணுபுரம் சரவணனுக்கு வழங்கியிருக்காங்க. இது முக்கியமானது. இதெல்லாம் டிஎன்பிசி லெவலில் கேட்கக்கூடிய கொஸ்டின் படித்து வச்சுக்கோங்க. கபிலர் விருது வந்து பார்த்திங்கன்னா முத்தரசன். ஊவேசா விருது முனைவர் ராமநாதன். கம்பர் விருது வந்து பார்த்திங்கன்னா முனைவர் மாபே சீனிவாசன் அவர்களுக்கு வழங்கியிருக்காங்க. சொல்லின் செல்வர் விருது வந்து பார்த்திங்கன்னா பர்வீன் சுல்தானா அவங்களுக்கு வழங்கியிருக்காங்க. உமரு புலவர் விருது வந்துன்னா சையது காதர் ஹுசேன் அவர்களுக்கும், ஜியு போப் விருது வந்துன்னா முனைவர் வே. முருகன் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வழங்கியிருக்காங்க. ஓகேங்களா. இளங்கோவடிகள் விருது வந்து பார்த்திங்கன்னா முனைவர் சிலம்பு நா. செல்வராசு அப்படின்றவருக்கு வழங்கியிருக்காங்க. அம்மா இலக்கிய விருது வந்து பார்த்திங்கன்னா சரளா ராசகோபாலன் அவர்களுக்கும், சிங்காரவேலர் விருது வந்து சுப்பிரமணியன் அவர்களுக்கும், அயோத்திதாச பண்டிதர் விருது வந்து முனைவர் மு. சச்சிதானந்தம் அவர்களுக்கும், மறைமலடிகளார் விருது வந்து புலவர் ராமலிங்கம் அவர்களுக்கும் வழங்கியிருக்காங்க. இவ்வளோ கொஸ்டின்லாம் கேட்பாங்களா சார் அப்படின்ல, நீங்கள் ஒன் டைம் இந்த வீடியோ மட்டும் பார்த்துட்டு போங்க. ஆப்ஷன் ஈஸியாக அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா. அருட்பெருஞ்சோதி வள்ளலார் விருது வந்து முனைவர் பா. அருட்செல்வி. ஓகேங்களா. காரைக்கால் அம்மையார் விருது வந்து முனைவர் கி. மஞ்சுளா. சிபி ஆதித்தனார் திங்கள் விருது வந்து சட்டக்கதிரினுடைய ஆசிரியரான முனைவர் வி.ஆர்.எஸ். சம்பத் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வழங்கியிருக்காங்க. ஓகேங்களா. வேகமாக பரவி வரும் ஹியூமன் மெட்டானிமோ வைரஸ் வந்து பார்த்திங்கன்னா நுரையீரல் பாதிப்பை வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுத்தக்கூடியது. வெளிநாடுகளில் பதுங்கியுள்ள குற்றவாளிகளை கண்டறிவதற்காக இந்திய அரசு அறிமுகப்படுத்துகிற இணையதளம் வந்து பாரத் போல். இது வந்து சிபிஐயோட கட்டுப்பாட்டில் இருக்கும். சரிங்களா. 2024க்கான ஐசிசி விருது வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. சிறந்த கிரிக்கெட் வீரர் ஜஸ்பிரீத் பும்ரா இந்தியாவை சேர்ந்தது. வீராங்கனை வந்து பார்த்திங்கன்னா அமெலியா கெர், இவங்க நியூசிலாந்தை சேர்ந்தவங்க.
சிறந்த T20 வீரர் வந்துன்னா அஷ்தீப் சிங். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா 2024க்கான விருது 2025 தான் கொடுத்துருப்பாங்க, அதனால தான் பார்க்குறோம். சிறந்த T20 வீராங்கனை வந்து பார்த்தீங்கன்னா அமேலியா கேர் இவங்க, அதாவது நார்மலாகவே கிரிக்கெட் வீராங்கனை விருதும் அவங்க தான் வாங்கியிருக்காங்க. சிறந்த T20 வீரர் விருதும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஆள் தான் வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா, மற்றபடி சிறந்த கிரிக்கெட் வீரர் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்பீத் பும்ரா. ஓகேங்களா, இந்த கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உடனே விராட் கோலி, உங்களுக்கு ஞாபகம் வரதெல்லாம் அதுதான் இருக்கும். ஓகேங்களா, விராட் கோலி ஞாபகம் இருக்கும், ரோஹித் சர்மா, MS தோனி, சச்சின், இந்த மாதிரி ஞாபகம் வச்சுருப்பீங்க. சிறந்த கிரிக்கெட் வீரருக்கான விருது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்பிரீத் பும்ரா வாங்கியிருக்காரு 2024 ICC. 2024 BCCI விருது வந்து பார்த்திங்கன்னா சிறந்த வீரருக்கான அதாவது உம்ரிகர் விருது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்பிரீத் பும்ரா தான் வாங்கியிருக்காரு. ஏன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா ICCயில் வாங்கினனால அவர் பெருமைப்படுத்தும் விதமாக இந்த விருதை வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. சிறந்த வீராங்கனைக்கான விருது வந்து ஸ்மிருதி மந்தனா, இவங்க வந்து இந்தியாவை சேர்ந்த ஒரு கிரிக்கெட் வீராங்கனை. அடுத்து 2025 கோகோ உலகக்கோப்பை போட்டியில் வந்து நடைபெற்ற இடம் வந்து பார்த்திங்கன்னா புதுடில்லி. முதல் முறையாக நடைபெற்ற இந்த 2025 கோகோ உலகக்கோப்பை போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா சாம்பியன் பட்டம் வந்து இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணி 2 பேருமே வாங்கியிருக்காங்கப்பா. இது முக்கியமான கேம். ஓகேங்களா, கோகோ விளையாட்டு போட்டி வந்து பார்த்தீங்கன்னா 2025 முதல் முறையாக இப்போ தான் நடத்துகிறோம். இது புதுடில்லியில் நடத்துகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய ஆடவர் அணி மற்றும் மகளிர் அணி வந்து பார்த்திங்கன்னா சாம்பியன் பட்டம் வென்றிருக்காங்க. 2025 கோகோ இந்தியா குளிர்கால விளையாட்டு போட்டியில் நடைபெறுவது வந்து பார்த்திங்கன்னா ஜம்மு காஷ்மீர் நடக்குது. ஓகேங்களா, அடுத்தது கேலோ இந்திய குளிர்கால போட்டிப்பா. அண்டர் 19 மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் சதம் அடித்த முதல் வீராங்கனை பெருமை பெற்று வந்ததுன்னா கொங்கடி திரிஷா. ஓகேங்களா, T20 மகளிரில் வந்து பார்த்திங்கன்னா கொங்கடி திரிஷா வந்து பார்த்திங்கன்னா சதம் அடிச்சிருக்காங்க, முதல் வீராங்கனை. ஓகேங்களா, 38வது தேசிய விளையாட்டு போட்டியில் 2025 வந்து பார்த்திங்கன்னா உத்தரகாண்டில் நடக்குது. 38வது தேசிய விளையாட்டு போட்டிகள் 2025 உத்தரகாண்டில் தான் நடந்துச்சு. ஓகேங்களா, 2024 உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா மகளிர் வந்து பார்த்திங்கன்னா பிளிட்ஸ் பிரிவில் வெண்கலம் வென்றவர் வந்து பார்த்திங்கன்னா R வைஷாலி. ஓகேங்களா, அடுத்தது தமிழ்நாட்டில் உள்ள மொத்த ராம்சார் தலங்கள் வந்து பார்த்திங்கன்னா எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா 20. ஓகேங்களா, பூர்வீக இணை விதை பெட்டகம் உருவாக்கப்பட்ட இடம் வந்து பார்த்திங்கன்னா கோவை. ஓகேப்பா, இந்த மாதிரி வேல்யூ கொஷின்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சப்போஸ் இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சுன்னா அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்கப்பா. இது நோட்டிஃபிகேஷன் வந்தப்போ அப்படியே அதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்படியே நிறுத்தி எடுத்தது. ஓகே, நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் ஒரு 10-20 நாள் கழிச்சு நம்ம அந்த அப்ளை பண்ணுற டேட் வரைக்கும் நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கோம் கரண்ட் அஃபேர்ஸ். அதனால் இந்த டேட்டா வந்து இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேட்டா சேஞ்ச் ஆகிருக்கலாம். அந்த மாதிரி சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா நீங்கள் அப்படியே அடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, காசி தமிழ்ச்சங்கம் 3.0 வாரணாசி உத்தரப்பிரதேசில் கருப்பொருள் வந்து பார்த்திங்கன்னா அகத்திய மாமுனி. காசி தமிழ் பங்கத்தோட 3.0 கருப்பொருள் வந்து பார்த்திங்கன்னா அகத்திய மாமுனி அப்படின்றது. அடுத்தது இப்போ காசி தமிழ்ச்சங்கம் 4.0 நடந்துட்டுருக்கு. இதனுடைய கருப்பொருள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் கற்போம் அப்படின்றது. ஓகேங்களா, இது நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் சொல்லியிருக்கோம். அடுத்தது உதாத் யாத்ரி கஃபே திட்டம் டிசம்பர் 24 வந்து பார்த்திங்கன்னா தொடங்கியிருக்காங்க. மலிவு விலையில் விமான நிலையங்களில் வந்து பார்த்திங்கன்னா உணவு வழங்குற திட்டம். முதல்ல கொல்கத்தாவில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் விமான நிலையத்தில் தொடங்கினாங்க. 2வது சென்னை விமான நிலையத்தில் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கினாங்க. ஓகேங்களா, உதான் யாத்ரி கஃபே திட்டம் வந்து பார்த்திங்கன்னா மலிவு விலையில் விமான நிலையங்களில் உணவு வழங்குற திட்டம். கலைஞர் நூற்றாண்டு குத்துச்சண்டை அகாடமி எங்கு திறக்கப்படலாம்? சென்னையில். ஓகேங்களா, நல்லா யோசிச்சுக்கணும், குத்துச்சண்டை அகாடமி தான் கேட்குறாங்க. ஓகேங்களா, ஏறு தழுவினா தான் நீங்கள் அங்கே போகணும். ஓகேவா, அடுத்தது தமிழ்நாடு பெற்றோர் ஆசிரியர் கழகம் குறித்த விவரங்களுக்கான செயலி வந்து பார்த்திங்கன்னா அப்பா செயலி. ஓகேங்களா, அடுத்தது 2025 பிப்ரவரி 13 இந்திய குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டுள்ள மாநிலம் வந்து பார்த்திங்கன்னா மணிப்பூர். 2025 பிப்ரவரி 13 இந்தியாவில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டுள்ள மாநிலம் வந்து பார்த்திங்கன்னா மணிப்பூர் மாநிலத்தில். ஓகேங்களா, அடுத்தது இந்திய தொல்லியல் துறையினரால் கடலுக்கு அடியில் அகழாய்வு பணிகளை தொடங்கப்பட்டுள்ள துவாரகா அமைந்துள்ள இடம் வந்து பார்த்திங்கன்னா குஜராத். ஓகேங்களா, இந்திய தொல்லியல் துறை வந்து பார்த்திங்கன்னா கடலுக்கு அடியில் அகழாய்வு செய்கிறாங்க. அது எங்கன்னா துவாரகா அப்படின்ற இடம் குஜராத் மாநிலத்தில் இருக்குது. இந்தியாவின் முதலாவது ட்ரோன் நகரம் வந்து பார்த்திங்கன்னா ஆந்திராவில் தான் அமையிருக்குது. அடுத்தது இந்தியாவில் உள்ள மொத்த ராம்சார் தலங்கள் எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா 89. 2025 பிப்ரவரி வரைக்கும் தான் நம்ம கணக்கு எடுத்துருக்கோம். இப்போ அதிகமாகிடுச்சுன்னா நீங்கள் அதை மாற்றி நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, 2018வது மக்களவைத் தேர்தல் 2024 ஏப்ரல் 19 ஜூன் 1 வரைக்கும் நடந்துச்சு. 7 கட்டங்களாக நடந்துச்சு. தலைமை தேர்தல் ஆணையர் யார் அப்படின்னா ராஜீவ்குமார். 2024 மக்களவைத் தேர்தல் நடத்தினவர் யாருன்னா ராஜீவ்குமார். முடிவுகள் 2024ஆம் ஆண்டு ஜூன் 4 வந்து பார்த்திங்கன்னா முடிவுகள். இதெல்லாம் அவ்வளோ டீப்பாக கேட்க மாட்டாங்கப்பா. உங்களுக்கு வந்து எலெக்ஷனை பற்றி சொல்லணுங்கிறதுனால டீட்டெயிலாக சொல்லிட்டுருக்கேன். மொத்த தொகுதியில் வந்து பார்த்திங்கன்னா 543 தொகுதிகள். பெரும்பான்மையான தேவையான இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா 272 இடங்களில் வெற்றி பெறணும். எந்த ஒரு கட்சியும் தனிப்பெரும்பான்மையுடன் வந்து பார்த்திங்கன்னா பெறவில்லை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி NDA கூட்டணி 293 இடங்களை கையில் வச்சுருந்தாங்க. இந்தியா கூட்டணி வந்து பார்த்திங்கன்னா 234 இடங்களை வந்து பார்த்திங்கன்னா கையில் வச்சுருந்தாங்க. ஓகேவா, மக்களவையினுடைய சபாநாயகர் யார் அப்படின்னா ஓம் பிர்லா. பிரதமர் வந்து பார்த்திங்கன்னா நரேந்திர மோடி. எதிர்க்கட்சி தலைவர் வந்து பார்த்திங்கன்னா ராகுல் காந்தி. இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் உள்ள மக்களவை தொகுதியில் வந்து பார்த்திங்கன்னா 39. ஓகேங்களா,
ஏப்ரல் 19, 2024 அன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரே கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் நடைபெற்றுச்சு. திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வந்து பார்த்திங்கன்னா 39 இடங்களையும் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி பெற்றுச்சு. ஓகேங்களா, மொத்த பெண் உறுப்பினர்கள், அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த 2024 நடந்த மக்களவைத் தேர்தலில் மொத்த உறுப்பினர்கள் வந்து பார்த்திங்கன்னா 74 பேர். இப்போ நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது, இப்போ 2024 நடந்து 18வது மக்களவைத் தேர்தல் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா, 18வது மக்களவைத் தேர்தலாம் இப்போ நடந்துச்சு. சம்டைம்ஸ் ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒமிட் பண்ணுறதுக்கு தேவைப்படலாம். அதிகமான பெண் உறுப்பினர்களை கொண்ட மாநிலம் வந்து பார்த்திங்கன்னா மேற்கு வங்காளம். ஓகேங்களா, வரலாற்றில் மிக வெப்பமான ஜனவரி மாதமாக வந்து பார்த்திங்கன்னா 2025 ஜனவரி. வெப்பமான ஆண்டுனா 2024பா, வெப்பமான ஜனவரி மாதம் எப்போனா 2025 ஜனவரி. ஓகேங்களா, அடுத்தது 2025 68வது அகில இந்திய காவல் பணி கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா ராஞ்சியில் நடந்துச்சு. 2025 8வது பெருங்கடல் மாநாடு வந்து பார்த்திங்கன்னா ஒமனில் நடைபெற்றுச்சு. ஓகேங்களா, 2024 ஊழல் தரவரிசை பட்டியல் வெளியிட்டிருக்காங்க. இதில் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா 96வது இடத்துல இருக்குது. ஊழல் குறைந்த நாடு வந்து பார்த்திங்கன்னா டென்மார்க்கு, ஊழல் மிகுந்த நாடு வந்து பார்த்திங்கன்னா தெற்கு சுடான். இது வந்து 96வது இடத்துல இந்தியா இருக்குது. ஓகேங்களா, பிரிட்டன் நாட்டினுடைய உயரிய கௌரவ நைட்வுட் பட்டம் 2025 வந்து பார்த்திங்கன்னா சந்திரசேகரன், அதாவது டாடா குழும தலைவர், அதாவது காந்திலாம் வச்சிருப்பார் பார்த்தீங்களா நைட்வுட் பட்டம், ரவீந்திரநாத் தாகூர் வச்சிருந்தார் பார்த்தீங்களா நைட்வுட் பட்டம், அந்த நைட்வுட் பட்டம் தான் பிரிட்டனில் தான் அவரும் வாங்கியிருந்தார். பிரிட்டன் நாட்டின் உயரிய கௌரவ நைட்வுட் பட்டம் 2025 யார் வாங்கியிருக்காங்கன்னா என் சந்திரசேகர். இவர் வந்து டாடா குழுமத்துடைய தலைவர். ஓகேங்களா, இந்தியாவின் பங்கு பரிவர்த்தனை வாரம் செபியுடைய புதிய தலைவர் யாருன்னா துகின் காந்தா பாண்டே. இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா செபியுடைய முக்கியமானது. அதாவது அந்நிய செலாவணியை வந்து பார்த்திங்கன்னா கட்டுப்படுத்துறது வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிஐ. ஓகேங்களா, இந்தியாவுடைய பொருளாதாரத்தை கட்டுப்படுத்துறது வந்து பார்த்திங்கன்னா செபி மற்றும் இன்னொரு அமைப்பு இருக்குது. இது ரெண்டுமே இருக்குது, உங்களுடைய பள்ளி பாடப்புத்தகத்திலே இருக்குது எல்லாமே. ஓகேங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா போட்டி ஆணையம்னு சொல்லுவாங்க. அதுவும் செபியும் சேர்ந்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்திய பொருளாதாரத்தை வந்து பார்த்திங்கன்னா கட்டுப்படுத்துவாங்க. நாட்டிலேயே முதல் முறையாக புற்றுநோய் மரபணு வரைபடத்தை வெளியிட்டுள்ள கல்வெட்டு வந்து பார்த்திங்கன்னா ஐஐடி சென்னை. இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா நாட்டிலேயே முதல் முறையாக புற்றுநோய்க்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3D இது வந்து கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா, புற்றுநோய் மரபணு வரைபடத்தை வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருந்தாங்க. ஒரே மைதானத்தில் 3 விதமான கிரிக்கெட் போட்டிகளிலும் சதம் அடித்துள்ள முதல் இந்திய வீரர் வந்து பார்த்திங்கன்னா சுமன் கில். ஓகேங்களா, நீங்கள் அவருடைய மேட்ச் பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஒரே மைதானத்தில் 3 விதமான போட்டிகளையும் வந்து டெஸ்ட்டு, T20 அது மாதிரி எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா சதம் அடித்தது வந்து பார்த்திங்கன்னா சுமன் கில் மட்டும்தான். ஓகேங்களா, சர்வதேச ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியில் அதிவேகமாக 14,000 ரன்களை வந்து பார்த்திங்கன்னா கடந்த இந்திய வீரர்னு பெருமை பெற்றது வந்து விராட் கோலி. ஓகேங்களா, நீங்கள் வந்து சர்வதேச கிரிக்கெட்டில் அதிக ரன்னுன்னு வந்தால் தான் நீங்கள் விராட் கோலியை பற்றி யோசிக்கணும். சரிங்களா, மற்றபடி BCCI விருது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 2024 வந்து பார்த்திங்கன்னா விராட் கோலி கிடையாது. அது ஞாபகம் வச்சு, ஜஸ்பிரீத் பும்ரா அதுதான். ஓகே, அடுத்தது பெருந்தலைவர் காமராஜர் நூலகம் மற்றும் அறிவுசார் மையம் வந்து பார்த்திங்கன்னா திருச்சியில் அமைய இருக்குது. இருவாச்சி பறவைகள் பாதுகாப்பு மையம் வந்து பார்த்திங்கன்னா ஆனைமலை புலிகள் காப்பகத்தில் இருக்குது. நம்ம இப்போ மேலே படித்தது. தமிழ்நாடு அரசு சார்பில் பூனாரை பறவைகள் சரணாலயம் வந்து பார்த்திங்கன்னா தனுஷ்கோடியில் அமைக்கிறாங்க. ஓகேங்களா, நொய்யல் அருங்காட்சியகம் எங்கே இருக்குது அப்படின்னா ஈரோடில். ஓகேங்களா, நொய்யல் அருங்காட்சியகம் ஈரோடு, நாவாய் அருங்காட்சியகம் வந்து ராமநாதபுரம். இப்போ வந்து ரீசெண்டாக இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா, நொய்யல் அருங்காட்சியகம் வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு, நாவாய் அருங்காட்சியகம் வந்து பார்த்திங்கன்னா ராமநாதபுரம். நவரத்ன அந்தஸ்து பெற்றுள்ள 25வது பொதுத்துறை நிறுவனம் எது அப்படின்னா IRCTC. ஓகேங்களா, அப்போ வந்து 25 நிறுவனங்கள் வந்து பார்த்திங்கன்னா நவரத்ன அந்தஸ்து பெற்றிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, அடுத்தது 128 இந்தியாவின் முதலாவது ஜவுளி இயந்திர பூங்கா வந்து பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசம். ஓகேங்களா, இந்தியாவின் 58வது புலிகள் காப்பகம் வந்து பார்த்திங்கன்னா மாதவ் தேசிய புலிகள் காப்பகம் மத்திய பிரதேசம். ஓகேங்களா, இந்தியாவுடைய 58வது புலிகள் வள காப்பகம். ஓகேங்களா, இந்தியாவின் முதல் உலக அமைதி மையம் வந்து பார்த்திங்கன்னா குருகிராம் ஹரியானா. அடுத்தது வனதாரா வனவிலங்கு பறவைகள் மற்றும் மீட்பு வருமாழ் மையம் வந்து குஜராத்தில் இருக்குது. ஓகேங்களா, 2025 ரசீனா உரையாடல் மாநாடு வந்து பார்த்திங்கன்னா புதுடில்லியில் நடந்துச்சு. உலக காற்று தரவரிசையில் IQ ஏர் அறிக்கையில் வந்து இந்தியாவின் தரநிலை வந்து பார்த்திங்கன்னா 5வது இடம். 2024 உலக காற்று தரவரிசை IQ அறிக்கையில் முதலிடம் பிடித்துள்ள நாடு வந்து பார்த்திங்கன்னா சாட் அப்படின்ற நாடு தான். ஓகேங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா 2024 காற்று தரவரிசையில் முதலிடம் பிடித்துள்ள உலக நகரம் அப்படின்னா பிரினிஹாட் அப்படின்ற ஒரு நகரம் வந்து பார்த்திங்கன்னா முதலிடத்தில் இருக்குது. நாடுன்னு கேட்டால் சாட்டு, நகரம்னு கேட்டால் வந்து பார்த்திங்கன்னா பிரினிஹாட். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 136 உலகின் மகிழ்ச்சியான நாடுகள் பட்டியல் வெளியிட்டிருக்காங்க. பின்லாந்து முதலிடத்தில் இருக்குது, கடைசி இடத்துல ஆப்கானிஸ்தான், இந்தியா 118வது. ஓகேங்களா, அடுத்தது 2025 சங்கீத கலாநிதி விருது வந்து பார்த்திங்கன்னா RK ஸ்ரீராம்குமாருக்கு வந்து பார்த்திங்கன்னா வழங்கியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 138 59வது ஞானபீட விருது வந்து பார்த்திங்கன்னா வினோத்குமார் ஹிந்தி எழுத்தாளருக்கு வந்து பார்த்திங்கன்னா வழங்கியிருக்காங்க. ஓகேவா, இன்றைக்கி இது போதும்பா, 20 மினிட்ஸ்க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்லோட் பண்ண முடியாது. அதனால் வந்து நான் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் இன்னொரு டாபிக் வந்து மீதி பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா.